லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி திமுக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஓட்டு போடுற எல்லா இடத்துலையும் அவங்களே பேசி முடிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்படி தான் தோணுது. அப்புறம் நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக ஓட்டு போடணும், எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும்? அதனால் மேலிடத்தில் அவங்கெல்லாம் பேசி மலராதது மலரும் அப்படின்ற ஒரு கனவில் இருக்கிறாங்க போல இருக்கு. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் யாரும் எடுக்கலையே. முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலைல்ல. இப்போ ஓரளவு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. தான் இனி 2026 அமோகமான ஒரு வெற்றி பெறப்போகுது. அவங்க எவ்வளோ தூரம் ஆட்சி அமைக்க முடியாது திமுக அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாம் சொல்ல திமுகவுக்கு வளர்ச்சி தான் அதிகமான ஒரு வளர்ச்சின்னு நம்ம நம்புகிறோம். மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி தான் திமுக. நயினா நாகேந்திரன் விரும்புகிறதோ, முருகன் விரும்புகிறதோ, இல்லை நம்ம அண்ணாமலை விரும்புகிறதோ, பாஜக ஒன்றிய அரசு விரும்புகிறதோ அதே மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது. இது தமிழ்நாடு, இது செல்வாக்கு படைத்த நாடு, திராவிட மாடலு. அதனால் திமுக தவிர ஆட்சி இனி யாரும் பண்ண முடியாது என்பதாக மிக உறுதியாக மக்கள் எல்லோரும் அவங்கள தான் விரும்புகிறாங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் துணை முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். குடும்ப அரசியல் கிடையாது, இது திராவிட மாடல் அரசியல். உண்மையாக இனி அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வரவே முடியாதுனாக்கா எப்படி? அது தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு அடுத்தபடியாக அவங்க அதிமுக. சரி, ரைட்டு, இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வராங்க, வேறு யாரும் வர முடியாது. ஆனாலும் இதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன், திமுக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதிமுக கூட வரதெல்லாம் 100 சான்ஸ் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதிரடியாக அவங்க போய் விழுந்ததுனால தான் அவங்க தோத்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்போ 2வது அவங்க எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்றாங்க? சரி, அப்படியே சேர்ந்தாலும் திமுக வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அதை தான் சொல்கிறேன். அது இவங்க வராங்களான்னு பார்க்கலாமே. 2 சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். முதல்ல அவங்க திமுக வர வேணான்னு அவங்க சொல்கிறாங்க. 2 சீட்டு இவங்களால் வர முடியுமா? முதல்ல அதை பார்க்கலாம். 2 சீட்டு கூட கிடைக்காது. அது வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று, அதாவது அரசியலுக்குன்னு ஏதாவது ஒன்று பேசணும்ல. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம், நாங்கள் இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. இருக்கிற கட்சியை குறை சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமாக அந்த அரசியல்வாதிகிட்ட நடந்துட்டு வருது. அதே மாதிரி இவரும் ஏதோ சொல்லி பார்ப்போமேனு சொல்லி பார்க்குறாரு. இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா? அவர் முதல்ல எந்த கட்சியில் இருந்தாராம்? திராவிட கட்சியில் தானே இருந்தார். அப்புறம் தானே எம்எல்ஏ ஆனார். இப்போது திமுக வேணான்னு சொன்னால் இப்போ சடனாக ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்து வர்ற தேர்தலில் அவர் பிஜேபியில் நின்று ஜெயிக்கிட்டோம். அதுக்கப்புறம் திமுக வேண்டாமா வேணுமான்றதை முடிவு பண்ணலாம். எல்லாம் எதனால தான் பேசுகிறாங்கன்னு இன்னுமே புரியல. அவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்னு தெரில. திமுகவை நோண்டினே கிடக்குறாங்க. இவர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன எடப்பாடி கூட இருந்தார் இல்லையா? அப்போ இவர் எடப்பாடி டீம் என்ன சாதனை பண்ணிடுச்சு? இப்போது எல்லா வகையிலுமே நல்லதானே பண்ணின்னு வராங்க. இருந்தாலும் ஏதாச்சும் செய்யணும், எதனாச்சும் குறை சொல்லணுன்றது எதிர்கட்சியினுடைய சாபக்கேடு. அதை அவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. அது வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று, அதாவது அரசியலுக்குன்னு ஏதாவது ஒன்று பேசணும்ல. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம், நாங்கள் இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. இருக்கிற கட்சியை குறை சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமாக அந்த அரசியல்வாதிகிட்ட நடந்துட்டு வருது. அதே மாதிரி இவரும் ஏதோ சொல்லி பார்ப்போமேனு சொல்லி பார்க்குறாரு. இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா? ஏன்னு கேட்டாக்கா, இருக்கிறதுலேயே இப்போதைக்கு ஒழுங்காக கரெக்டாக அது பாட்டில் சீராக ஒழுங்காக போயிட்டுருக்கு. எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. குறை சொல்லணுனாக்கா உன் மேலே நான் 1000 சொல்லலாம், என் மேலே நீ 5000 சொல்லலாம். இதுதான். ஆனால் இவங்க வர முடியாதுன்னு சொல்கிறது அவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நான் முதல்ல இவர் யாருன்னு ரொம்ப பேர்த்துக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியும். இப்போ பிஜேபியில் அவருக்கு தலைவர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தானே அவர். அதனால் வேணாக்கா ஒரு சிலருக்கு தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது இவரை பற்றியே. அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் தெரியும். இப்போ இவர் திமுக வரவே முடியாது, வரக்கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, யோக்கியதையும் கிடையாது. அவங்களாம் சொல்லவே கூடாது. வாய் திறந்து கம்முன்னு வாயை மூடிட்டு முதல்ல ஜெயிக்க முடியுமான்னு தான் பார்க்கணும் அவங்களால. கேள்வி கேட்குறீங்க. இந்த பாண்டி பஜாரில் இன்றைக்கி ஒரு 10,000 பேர் இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் பிழைக்கிறாங்கன்னா அது திமுக ஆட்சியில் தான் பிழைக்க முடியும். ரகுநாதர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 குடும்பம் இன்றைக்கி பிழைக்குதுன்னா அது திமுக ஆட்சியில் தான் முடியும்.
மற்ற ஆட்சியில் வந்து பிழைக்க முடியாது. காவல்துறையுடைய அராஜகம் ஜாஸ்தி இருக்கும். திமுக வந்து தன்னுடைய ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. மக்கள் பிழைக்கட்டும், அதில் யாரும் கை வைக்காதீங்க, ஏழைங்க பிழைக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருக்காங்க. இன்றைக்கி ரோட் ஷோ போகிறாரு மக்கள் மத்தியில். எந்த முதலமைச்சரும் மக்களோட மக்களாக நம்ம சந்தித்ததை இது வரைக்கும் பார்க்கல. அது திமுகவுடைய மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மக்களோட மக்களாக தான் எல்லா இதுலேயும் சென்றுக்கிட்டு இருக்காரு. மீட்டிங்கில் கூட பார்த்தா கூட அவர் மக்களோட முன்னாடி தான் இருக்கிறாரு. அதனால் மக்கள் அவரை தவிர வேறு யாரையும் விரும்புறது இல்லை. 2026 அமோக வெற்றி அவங்க தான் பெறுவாங்க. மக்கள் எதனால திமுக ஆதரவளிப்பாங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து அவங்க கொண்டு வந்த மகளிர் திட்டங்கள், பஸ்ஸு இலவச கல்வி திட்டங்கள் இருக்கும், 1000 ரூபா ஊக்கத்தொகையாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்து வந்து பாதுகாப்பு, இப்போ பெண்களுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு ஒன்று ஓப்பன் பண்ணி அதை வச்சுருக்குறாங்க, அதுவாக இருக்கட்டும். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு டிஸ்பாயிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பேங்க்கில் வந்து அந்த உடனடியாக அந்த கடன்காரங்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா, அது கொஞ்சம் பரிந்துரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் எப்படி பேசுகிறதுனா நம்ம சொல்லலாம், அதெல்லாம் வந்து தப்பாகி போயிடும். பேசுகிறாருன்னா அவர் பேக்ரவுண்டு வந்து பெரிய கட்சி இருக்குது, நாட்டையே நாங்கள் தானே ஆள்றோம், இது மட்டும் என்ன அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கும், தலைக்கணமாக இருக்கும். அந்த தலைக்கணத்தை உடைக்கக்கூடிய இடம் தமிழகமாக இருக்கும். நல்ல கவலை இல்லை, மீண்டும் உடைப்போம். என்னம்மாங்க மக்களுக்கு என்னம்மா உங்களுக்கு குறையா தெரியுது? இப்போது ஏதாச்சும் குறை தெரிஞ்சு செய்யலை அப்படின்னா தான் நம்ம திட்டலாம், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இன்னுமே அது மக்கள் விஜய் கூட சொல்லலையே திமுக இந்த இது அப்படின்னு சொல்லலையே. இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பிஜேபி காரணங்களுக்கு மட்டும். ஏன்னா இவங்க செய்கிற தப்பு மற்றவங்க யாரும் கண்டுக்கூடாதுன்றதுக்கோசம் இவங்க அந்த மாதிரி செஞ்சுன்னுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லது செஞ்சுக்கிறாங்கன்றது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற காரணத்தால் அவங்க திமுக வர வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பொதுமக்கள் கல்வியில் எடுத்துக்கலாம், விளையாட்டுத்துறையில் எடுத்துக்கலாம், அப்புறம் மருத்துவத்துறையில் எடுத்துக்கலாம், பஸ் வசதிகள்லாம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் மக்களுக்கு தேவையான சமாச்சாரம் தானே. அதெல்லாம் நல்ல அந்த வகையில் அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும், நம்ம சாதாரண ஆளுக்கெல்லாம் தெரியாது. ஒரு கல்விக்கு போகும்போது என்னென்ன சலுகை கொடுக்குறாங்க, மாதம் 1000 ரூபாய் எவனா தந்துருக்காருனா. அதனால் இவங்க சரி ஒன்றுன்னு எவ்வளோ தொழிற்சாலை வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு. இவங்க 4 வருஷம் ஆண்டன்னு சொல்கிறாங்க இல்லையா, எடப்பாடி குரூப்பு. எத்தனையாச்சும் ஒருத்தராச்சும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பலான தொழிற்சாலை எங்களால் உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ அது இவங்க செய்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தொழிற்சாலை திறக்கிறாங்கன்னா ஒரு 1500 பேர், ஒரு சுமார் சிம்பிள் ஒரு 100 பேருக்கு நேரடி வேலை, அவங்கள சுற்றி ஒரு 200-300 பேருக்கு மறைமுக வேலை. அதுதானே வளர்ச்சி. இப்போ இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கும்போது இவங்க நல்லா செய்யலைன்னா என்ன? பிஜேபிக்கு அவர் புது தலைவராக இருக்கார்ல, அவர் பேசி தான் ஆகணும். அவர் பேசலைன்னு சொன்னால் அப்புறம் எல்முருகன், அடுத்தது அண்ணாமலை, அப்புறம் நயனானந்துக்கு அப்புறம் இப்போ நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் மதிப்புக்குரிய அவங்க வந்துடுவாங்க. அதனால் அவர் பேச தான் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகுமோ தவிர பிஜேபியுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகமாகும்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அவங்களுக்காக தன்னை தக்க வச்சுக்கிறாங்க, தன் பாதுகாப்பு அரசியலை அவங்களுடைய பதவியை தக்க வச்சதுக்கு பேசினா தான் அது வேலை நடக்கும். அதனால் அவங்க பேசுகிறாங்க.